Welcome to the class students. So நம்ம ஏற்கனவே 10th மேக்ஸில் ஜாமெட்ரி அது கோஆர்டினேட் ஜாமெட்ரி கான்செப்டில் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1ல் என்னென்ன கான்செப்ட்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அடுத்து 3 பாயிண்ட்ஸோட கொலினியாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த குவார்டர்லேட்டர். ஸோ இந்த 3 கான்செப்ட் தான் நம்ம எக்ஸசைஸ் 5.1 அது பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 எடுத்துகிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா. அந்த கான்செப்ட் படி அதில் என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளும் போது நெகட்டிவில் வரக்கூடாது. ஸோ அப்சல்யூட் வேல்யூங்கும் போது ஸோ மாடுலஸ்குள்ளே எடுத்து போட்டிருப்போம் இல்லையா. ஞாபகத்தில் இருக்குது தானே. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப் அண்ட் டவுன், நெக்ஸ்ட்டு டவுன் டு அப் டைரக்ஷனில் மல்டிபிள் பண்ணி வர்ற வேல்யூஸை சிம்ப்ளிஃபை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு கொலினியரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலினியர் அப்படின்னாலே 3 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, லைஸ் இன் த லைன் அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன லிங்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 3 பாயிண்ட்ஸும் வந்து என்னவாக இருக்கும், அதாவது ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணல, அப்போ என்ன இருக்கும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் அப்படின்ற கான்செப்டை இங்கே சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃபார்முலாவை தான் இங்கே எடுத்துப்பாங்க கொலினியாரிட்டிங்கிற கான்செப்ட்டுக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு எப்படி கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஸோ ஏபிசி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 0 அப்படின்னா இதோட என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்ற கான்செப்ட் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த ஏபிசி 3 பாயிண்ட்ஸும் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு அதுக்கான கண்டிஷன்ஸையும் நம்ம இப்போ ஏரியா நான் யூஷுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 0ன்னு கொண்டு வந்து அந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியர்னு சொல்லலாம். அடுத்து கண்டிஷன்ஸும் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1/2 இன்ட்டு ஸோ அதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், x1 இன்ட்டு y2 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 மைனஸ் ஆஃப் y1 அதாவது x2 இன்ட்டு y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y2 ப்ளஸ் x1 இன்ட்டு y3. ஸோ இதானே நம்ம ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும், 1/2 அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும், 2ஓட மல்டிபிள் ஆகிடும். ஸோ அப்போ 0 ஆகிடும். அப்போது இதில் பாசிட்டிவ் டேர்மை மட்டும் வச்சுட்டு ஸோ நெகட்டிவ் டேர்மை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ x1 இன்ட்டு y2 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 ஈக்குவல் டு x2 இன்ட்டு y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y2 ப்ளஸ் x1 இன்ட்டு y3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அதோட கண்டிஷன். அனதர் கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் கேட்டாங்க 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவிலேருந்தே நம்ம கொண்டு வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குற 3 பாயிண்ட்ஸும் கொலினியர்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம அதோட ஏரியா அதாவது அந்த 3 பாயிண்ட்ஸுக்கும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்ற கண்டிஷன் கிடச்சிச்சின்னா நமக்கு என்னது, அந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் தான் நம்ம எக்ஸாம்பிள் 5.2 பார்க்க போகிறோம். அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஷோ தட் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா 3 பாயிண்ட்ஸும் கொலினியர் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதானே. அடுத்து ஏரியா ஆஃப் த குவார்டர்லேட்டரல் அதுதான் பார்க்கணும் அடுத்த டாபிக். ஸோ டாப்பிக்கை கிளியராக கான்செப்ட் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுவும் ஈஸி. ஸோ ஏரியா ஆஃப் த குவார்டர்லேட்டரல். ஸோ குவார்டர்லேட்டரல்னால் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும், 4 பாயிண்ட்ஸ். ஸோ 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 4 பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம், அஸ் யூஷுவல் அங்கே எப்படி நம்ம ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட்ஸை கிராஃபில் ஸ்கெட்ச் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே குவார்டர்லேட்டர்லேயும் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸை ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணிட்டு நமக்கு என்ன ஷேப்பில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது குவார்டர்லேட்டரல் கிடைக்கும். ஸோ குவார்டர்லேட்டரில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2ஆக டிவைட் பண்ணி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கலான்ற கான்செப்ட் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான கான்செப்ட் இங்கே எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குவார்டர்லேட்டரல் ABCD ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஸோ என்ன வரும் நமக்கு x1 இன்ட்டு y1 x2 இன்ட்டு y2 x3 இன்ட்டு y3 நெக்ஸ்ட்டு x4 இன்ட்டு y4 அகெயின் x1 இன்ட்டு y1. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவோம், அப் அண்ட் டவுன்
மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஆன்டி கிளாக் டைரக்ஷன், ஸோ ஆப்போசிட் சைடில் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 4 பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு பாசிட்டிவில் ஒரு வேல்யூ வரும், நெகட்டிவில் வேல்யூ வரும். இங்கே 3 வேல்யூஸ் வருது இல்லையா, அதே மாதிரி இங்கே எத்தனை வரும், நமக்கு 4 வேல்யூஸ் வரும். ஓகேவா, புரியுதா கான்செப்ட்டு? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாமா? ஓகே, ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க கான்செப்ட் படி. இந்த பாயிண்ட்ஸை நம்ம கொலினியர்னு சொன்னோம். ஓகேவா, அதான் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் பி கியூ ஆர் ஆர் கொலினியர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ கொலினியர்னாலே நம்ம என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம், 2 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாலும் ஓகே, அல்ல அந்த ஃபார்முலாவிலேருந்து சிம்ப்ளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப் கொண்டு வரும் இல்லையா, அது ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்தாலும் சரிதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இதே எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம்னாலே இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு P பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ P பாயிண்ட்டில் என்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது தானே, அப்போ x1 y1. ஸோ x1 வேல்யூ -1.5, y1 வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு Qவோட பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ Q வந்து செகண்ட் பாயிண்ட்ஸ், அதான் x2 வேல்யூ 6, y2 வேல்யூ -2. நெக்ஸ்ட்டு R3 தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அதான் -x3 வேல்யூ -3, y3 வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். ஸோ 1/2 இன்ட்டு x1 y1, x2 y2, x3 y3, x1 y1. ஸோ என்னது அரேஞ்ச்மெண்ட் வந்து காலம் வைஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், அகெயின் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து முடிக்கணும். ஓகேவா, அந்த மறந்துடக்கூடாது. ஸோ பாயிண்ட்ஸை மாற்றிட்டா நம்ம கான்செப்ட் வராதுங்க. ஸோ அடுத்து 1/2 இன்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போது அப் டு டவுன் டைரக்ஷனில் தான் மல்டிபிள் பண்ணணும். அது ரூலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபார்முலாவில் பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, x1 வேல்யூ -1.5, 3, நெக்ஸ்ட்டு 6, -2, -3, 4. அடுத்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் அதான் -1.3, 3. ஓகேவா, ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப் டு டவுன் இந்த டைரக்ஷனை மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ -1.5 இன்ட்டு -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, நமக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது கரெக்டாக மல்டிபிள் பண்ணி போடணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ 5 2s are 10, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 + 1 3. ஸோ பாயிண்ட் வந்து 1 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வைப்பியா, அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு 3. ஸோ 3.0ல் 3யை மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 4s are 24. நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு 3 -9. ஸோ அதையும் மல்டிபிள் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், டவுன் டு அப். ஸோ 6 3s are 18. நெக்ஸ்ட்டு -2 3s are -2 இன்ட்டு -3 பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 2 3s are 6. அடுத்து 4 இன்ட்டு -1.5. ஸோ இப்போ 1.5 என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிபிள் பண்ணணும். எதால், 4 வாட்டி மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 5 4s are 20, பேலன்ஸ் 2, 1 4s are 4, 4 + 2 6. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் வந்து 1 டிஜிட். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 6.0. அதில் 6 மட்டும் எடுத்துக்கணும். அது என்ன 6 -6, ஏன்னா -1.4யும் +4யும் மல்டிபிள் பண்ணுறதால -6 கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் 3யும் 24யும் ஆட் பண்ணால் வேல்யூ 27. 27லேருந்து 9 செப்பரேட் பண்ணும்போது 18 கிடைக்கும். அடுத்து +6க்கும் இங்கே -6க்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ -18. ஸோ +18 -18 என்ன ஆகிடும், நமக்கு இங்கே கேன்சல் ஆகிட்டு வேல்யூ செப்பரேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ 0 கூட 1/2 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும், 0ன்னு வரும். ஸோ த கிவன் 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ப்ரூஃப் பண்ணியாச்சா, ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை எப்படி எடுத்துகிட்டும் ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா படி ஈக்குவல்ட்டு இதை எடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் கிடைக்கும் அந்த லாஸ்ட்டு செட் வேல்யூ. அப்போது இது எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவல்ட்டு அப்படின்னு வரும்போது இதோட வேல்யூ 18, இதோட வேல்யூ 18 வந்துடும். ஓகேவா, புரிஞ்சுச்சா கான்செப்ட்டு? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 5.1ல் இப்போ 5.2 பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் சம்மு. அதே மாடல் தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய செகண்ட் சம். அதோட நல்லா தெளிவாக போட்டு பாருங்கள். ஓகேவா, அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.6. ஸோ 5.6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை 8, 6, 5, 11, -5, 12 and -4, 3.
ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு குவார்டர்லேட்டரல் கிடைக்குது. அந்த குவார்டர்லேட்டரோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதில் ஏதாவது லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல. அப்போ பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ ஃபஸ்ட்டு ரஃபாக ஸோ நம்பர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க வேணாம். ஸோ குவான்டன்ட்டு ஸோ இங்கேருந்து இவ்வளோ தோராயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாருங்கள், 8,6 எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். அப்போ எந்த குவாட்ரண்ட்டில் வரும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ அப்போ 8 எக்ஸோட வேல்யூ 8 ஒய்யோட வேல்யூ 6. ஸோ இங்கே இருக்கிறதா குறிச்சிக்கிறேன். ஸோ 8,6 பாயிண்ட்டு. அடுத்து 5,11 எக்ஸ் வந்து 5 ஒய் வந்து 11. ஸோ அப்போ நான் இங்கே எடுத்துக்கிறேன் 5,11. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ -5 ஒய்யோட வேல்யூ 12. ஸோ அப்போது -5 ஒய்யோட வேல்யூ 12. ஸோ அதனால் தோராயமாக இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ -5,12 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குது, -4,3. ஸோ இது என்னது, எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் வந்து பாசிட்டிவ். அப்போது இது என்ன வந்துடும், நமக்கு செகண்ட் குவார்ட்டர்லேயே வந்துடும் பாயிண்ட்டு. ஸோ அப்போது -4 இதோட ஒய்யோட வேல்யூ 3. அப்போ -4,3. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது குவார்டர்லேட்டரல் ஷேப் வருதா. ஸோ குவார்டர்லேட்டரல் இதோட ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், இதுக்கு நமக்கு ஆர்டர் கொடுக்கணும் இல்லையா, என்ன ஆர்டர் கொடுப்போம், ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே 2 பாயிண்ட் இருக்கே, அப்போ எப்படி வேணால் கொடுக்கலாம் தாராளமாக. இதை ABCDன்னு எடுத்துக்கலாம், இல்லை ABCDன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னா இதை ABCD எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ கொடுத்துருக்குற பாயிண்டில் ஏவோட பாயிண்ட்டாக என்ன வருது நமக்கு 5,11. ஸோ இதுலேருந்து x1 வேல்யூ 5 y1 வேல்யூ 11. நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட் வந்து -5,12. ஸோ x2 வேல்யூ -5 y2 வேல்யூ 12. நெக்ஸ்ட்டு சி பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -4,3. ஸோ x3 வேல்யூ -4 y3 வேல்யூ 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டி பாயிண்ட் வந்து 8,6ன்னு இருக்குது. ஸோ x4 வேல்யூ 8 y4 வேல்யூ 6ன்னு இருக்குது. ஓகேவா. இப்போ 4 பாயிண்ட்ஸ் ABCD, அதுலேருந்து x1 எது y1 என்ன, x2 y2, அதுமாதிரி x3 y3 x4 y4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஃபார்முலா என்ன நமக்கு, ஸோ ஏரியா ஆஃப் த quadrilateral ABCD equal to என்ன கிடையாது ஃபார்முலா 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாயிண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ 1/2 into x1 பாயிண்ட்டு 5 11 -5 12 -4 3 8 6 again 5 11 அப்படின்னு இருக்குமா. ஸோ இந்த வேல்யூஸில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப் டு டவுன் டைரக்ஷன் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், ஸோ 1/2 into 5 12s are 60. நெக்ஸ்ட்டு -5 into 3 -15. நெக்ஸ்ட்டு -4 into 6 -24ன்னு கிடைக்கும். அடுத்து 8 11s are +88 வருமா. அடுத்து -of, ஸோ ஸ்பேஸ் ஃபுல்லாக அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே என்னது டவுன் டு அப். ஸோ ஆன்டி கிளாக்கில் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஏரோ மார்க் போடும்போது மைனஸ் சிம்பிள் மறைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மிஸ்டேக் ஆகிடும். ஸோ 11 5s are அதாவது 11 into 5 -55, ஏன்னா -5 into 11 அதனால. ஸோ அடுத்து -4 into 12. ஸோ அப்போ என்ன ஒரு மல்டிபிள் பண்ணும்போது வர சைன் -12 4s are 48. நெக்ஸ்ட்டு 3 8s are 24. இது பாசிட்டிவ் வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு 6 5s are 30 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இப்போ இதுலேருந்து வேல்யூஸை சிம்ப்ளிஃபை பண்ணோம் இல்லையா, 60, ஸோ +60 +88.
ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் வேல்யூ ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டெப்பு. ஸோ இப்போ பாருங்கள் 60யும் 88யும் ஆட் பண்ணோன்னா 148 கிடைக்கும். ஸோ -15யும் -24யும் ஆட் பண்ணோன்னா -39 கிடைக்குது. மைனஸ் ஆஃப் இங்கேயும் 55 -55 -48. ஸோ ஆட் பண்ணிப்போம். ஸோ 85 ஆட் பண்ணோன்னா 13 பேலன்ஸ் 1 + 4 5 5 + 5 10. ஸோ -103 அப்படின்னு கிடைக்குதா. அடுத்து 24யும் 30 ஆட் பண்ணோன்னா 54ன்னு வரும் வேல்யூ. ஸோ இதுலேருந்து அடுத்து நம்ம என்னது சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ 148லேருந்து 39 செப்பரேட் பண்ணணும். ஸோ 8லேருந்து 9 போகாதப்போ என்ன பண்ணுவோம், பேரோ வாங்கிக்குவோம். அப்போது 8லேருந்து என்னது 18. ஸோ 18லேருந்து 9 போச்சுன்னா 9. ஸோ 3ல் 3 போச்சுன்னா 0. ஸோ பேலன்ஸிங் என்னது 100 பிளேஸ் இல்லை. ஸோ அதனால் 1 அப்படியே இருக்கும். ஸோ 109 வேல்யூ கிடச்சிருக்கா. நெக்ஸ்ட்டு இங்கேயும் செப்பரேட் பண்ணும். ஸோ மைனஸ் ஆஃப் 103. ஸோ 103லேருந்து 54 செப்பரேட் பண்ணும். ஸோ செப்பரேட் பண்ணால் வர வேல்யூ -49 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி புரியல அப்படின்னா 103லேருந்து 50 செப்பரேட் பண்ணால் 53 கிடைக்கும். ஸோ 53லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 49 கிடைக்கும். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி நீ பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ 109 + 49. ஸோ ஆட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு 9 ஆட் பண்ணால் 18 பேலன்ஸ் 1. ஸோ 1 + 4 5. ஸோ 100 இருக்குது அப்படி. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது என்னது நமக்கு பாசிட்டிவ் அப்சல்யூட் வேல்யூ தான். ஸோ அதனால் மாடுலஸில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ராக்கெட்டாகவும் எடுத்துக்கலாம். ஸோ 1 2s are 2, 7 2s are 14, பேலன்ஸ் 1 இருக்குமா. ஸோ 18. ஸோ 18ல் 9 2s are 18. ஸோ எவ்வளோ வேல்யூ கிடைக்குது நமக்கு, 79 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்ஸோடைய ஏரியா வந்து என்னது 79 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு கிடைக்குது. ஓகேவா, புரியுதா கான்செப்ட். ஸோ இதே மாடல் தான் நம்மளுடைய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஃபார்ம்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல்டோட வெர்டிசஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த ஃபீல்டோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னாலும் இதே மெத்தடில் தான் எடுத்துக்க போகிறோம், எடுத்துகிட்டு போடணும். ஓகேவா, புரியுதா. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.